குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு ஃபுட்டு தான் ஜெல்லி. அந்த ஜெல்லி எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைங்களில் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் அகர் அகர்னு கேட்டால் கொடுப்பாங்க. நீளமாக சேமியா மாதிரி இருக்கும். இது உடம்புக்கு எந்த கெடுதியும் கிடையாது. சொல்லப்போனால் உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது தண்ணியோடு கலந்து தண்ணி மாதிரியே ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பாலை கட்டியாக பால் எடுத்து அதில் நான் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு 1 கப் ஜீனி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிண்டினதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நான் ஏலக்காவை தண்ணியில் ஊற்றி வடிகட்டி ஊற்றிட்டேன். அதில் திரியாக இருக்குல்ல, அது குழந்தைங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை நல்லா கலந்து விட்டு லைட்டாக சூடு ஏறினா போதும். ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி திரியாக வந்துடும். அதனால் லைட்டாக சூடானோனையும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிங்கன்னா அதே ஷேப்லேயே வரும். இதை தேங்காய் பால் மட்டும் இல்லை, பழங்களோட சாறு வச்சும் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் ஜீனிக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எமர்ஜென்சியாக பண்ணதுனால இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.